துடிப்பா இருந்த ஒருவன், ஆனா இயேசுவை பிடிக்க வரும்போது சக காவலனாகிய ஒரு மனிதன் காதை அவன் வெட்டுறான். அற்புதம் செஞ்ச பேதுரு, பிசாச துரத்தின பேதுரு, கட்டுகளை உடைத்த பேதுரு தேவனுடைய அறிவில குறைவுள்ளவனா இருக்கிறான். அதனால்தான் அவனை பார்த்து சொன்னாரு, மற்றவனை நீ பலப்படுத்துக்கு முன்னாடி உன்னை நீ பலப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு நம்ம வரக்கூட நம்ம கூட நிறையத்துல இப்படி பேதுருவை போல குறைவுள்ளவளா இருக்கலாம். அவனுக்கு இயேசுவின் மேல ஒரு ஸ்நேகம், ஆனா பேதுரு பாருங்க, இயேசுவின் மேல ஒரு ஸ்நேகம் வச்சிருந்தான், இயேசுவின் மேல ஒரு பக்தி இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு முழுமையா அவனுக்குள்ள இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசுவின் மேல வெறி, இயேசு பிடிக்க வரவன், என் தலைவனை பிடிக்க வரவன காதை வெட்டுறான். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? சக மனிதனை நேசிக்கணுமே. நீ அடி வாங்கினாலும் அவன் அடி வாங்க கூடாது, நீ தீமையை அனுமதித்தாலும் மற்றவன் தீமையை அனுமதிக்க கூடாது என்ற வார்த்தையின் வெளிப்பாடு சொல்லுது. அது அவனுக்கு கிடைக்கல, அது அவன் புத்திக்கு எட்டல, அந்த அளவுக்கு அவன் வளரல. ஒருவேளை நம்ம கூட சில நேரம் இன்னைக்கு சபையில உட்காந்துட்டு நம்ம நேரத்தோடு வரலாம், சபைக்கு வரலாம். ஒரு சபை என்பது ஒரு விக்கிரகமா நம்ம மாத்தி இருக்கலாம், வரது போறது இல்லை. இல்லை, தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை தருகிறப்பா, என்னை தருகிறப்பா, கிரயத்திற்கென்று கொல்லப்பட்டிருக்கிறப்பா, உங்களுக்கு சொந்தமாகி இருக்கிறப்பா, உமக்கு ஃபுல்லா சொந்தம் ஆண்டவரே. இந்த கை காலு எல்லாம் சிந்தனை எல்லாம் உமக்கு ஆண்டவரே. கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என் கையை எடுத்துக்கோங்க ஏசப்பா. கேட்போமா இருக்கிற இடத்துல, ஏசப்பா என் கையை எடுத்துக்கோங்க, என் கண்ணை எடுத்துக்கோங்க, என் சிந்தனை எடுத்துக்கோங்க, என்னோட உணர்வுகளை எடுத்துக்கோங்க ஏசப்பா. எல்லாமே உமக்கு பிரியமா இருக்கணும் ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இதுவே என் ஜெபமா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பம் என் விருப்பமா இருக்கட்டும், உங்க ஆசை என் ஆசையா இருக்கட்டும் ஏசப்பா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. தவறான வாஞ்சைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தவறான வாஞ்சைகள் எங்களிடத்துல வரும்போது அவைகளை நிராகரித்து நாங்கள் உம்முடைய வாஞ்சைக்கினராய் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி அவருடைய இருதயங்களை தயவாக நீங்க ஆளுகை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீங்க உம்முடைய வெளிச்சத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய குணத்தில் வளராதவர்களா இருக்கக்கூடாது, எல்லாருமே உங்க குணத்துல வளர்ந்தவர்களா இருக்கணும் ஆண்டவரே. நன்றா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. தேவனோடு போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுடைய ஆசைகளை அழித்தவர்களாக உம்முடைய விருப்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் டியூன் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுதினமும் நல்லா தியானிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. ஒவ்வொருடைய இருதயமும் ஒவ்வொருடைய வாஞ்சியும் உமக்குள்ள அனல் கொண்டு எழும்பிக் கொண்டே இருக்கட்டும், துதியினால் நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவர், உற்சாகத்தினால் நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும். யாருமே இங்க இருக்கிறோம் சோர்ந்து போக கூடாது, உற்சாகமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா கனத்தையும் இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்க செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவி என்று சொல்லும்போது இருதயத்தை குறிக்கிறது. இருதயம் என்று சொல்லும்போது நம்முடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் குறிக்கிறது. உண்மை என்று சொல்லும்போது அது தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த வார்த்தை என்பது வசனம். அந்த வசனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் நம்ம விட்டுவிடக்கூடாது. யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனை மறுதலிக்காமல் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய நிலைமை மாறி தேவனோடு உள்ள இந்த உறவை நிமித்தமாக தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுத்தார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்து போனீங்களோ தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மையிலோடாக இருக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனோடு உள்ள உறவு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கைகளை வைத்து, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹalleluya. ரகபலதகலதனா ஒரகடதகபல துரபல ஷகபலன் துரிபி அந்தரலபா. ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ப்ராஃபட்டிக்கல் வேர்டாக கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குறை உண்டு, குறை இருக்குமானால் என்று அல்ல, குறை உண்டு, அதை நிவர்த்தியாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. குற்றமற்ற இரத்தம் குற்றம் உள்ளவனுக்காக சிந்தப்படுகிறது என்று பார்த்தோம். அவர் குற்றமற்ற இரத்தம், நீ குற்றமுள்ளவனாய் எனக்காக அவர் சிந்தின தூய இரத்தம். ஆண்டவரே, ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க என்று பார்க்கிறோமே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரத்தத்தாலே கழுவுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உண்மையோடும் ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் அநேக காரியம் தடைப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனங்களே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தரோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீ எழுந்து போவதை பெற்றுக் கொள்ளுவாய், மேலான கருத்தை பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இழந்த இழப்பை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைக்கு கர்த்தர் உனக்கு மேன்மையான வைத்திருக்கிறார். என் அன்பின் தகப்பனே, வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என் அன்பு சகோதரனை கர்த்தாவே நீர் கொண்டு வந்து
வார்த்தை மூலமாக நீங்க பேசினவருக்கு நன்றி. பாட, துதிக்க, ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. என் அன்பு பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி. அவங்க விதைத்திருக்கிறாங்க, அவங்க அறுவடையை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, திருச்சபைக்கும் ஊழியத்திற்கும் எங்களுக்கும் ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஷபகபலதரா கிரதகலதரலா ஷந்தரலலபா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் அன்பு தகப்பனை நினைவு கூறுகிறோம் அப்பா. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. தாயை ஆசீர்வதி, அன்பு சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரை இறங்கட்டும்பா. அன்பு சகோதரி துணைவியருக்காக ஜெபிக்கிறோம், மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி ராஜா, நீர் அன்பு கர்த்தாவே ஊழியரோடு கொடுத்து பெரிய காரியங்கள் செய்வீராகப்பா. இன்னும் மேன்மையான காரியங்கள் செய்ய போகிறபடியால் நன்றி. பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால என் தேவாவின் கரை இறங்கி நீ திறப்பீராக, திறக்கப்படுவதாக. வந்த ஒரு ஆசீர்வதிங்கப்பா. கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவருடைய இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவிப்புகள்: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அதே போல மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை முழுவிரு ஜெபம் வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் பியூலமா திருச்சபையில் நடைபெறும். அதே போல வருகிற வாரம் சுவிசேஷ வாரம். ஆமென். ஆராதனை முடிந்த பிறகு அன்பு பிள்ளைங்க இருங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு டீம் வராங்க. சகோதரி அஞ்சலி சிஸ்டருடைய உறவினர் அந்த டீமோட அவங்க வராங்க. அவங்க ஒரு 10-15 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இந்த பகுதி முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. நாம அவரோடு கூட இணைந்தவர்களாய் அல்லேலூயா சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், தெரு தெருவாய், வீதி வீதியாக. ஆமென். ஸோ காலநிலைகள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ண கொள்ளுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 திசையில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் நம்ம சபை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கால தாமதமாக வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் குயிக்காக வந்துடணும். ஆண்டவர் இன்னைக்கே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு காலதாமதமாக வருமோ நம்ம மிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இழப்பு உங்களுக்கு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நான் பலவீனத்தோடு தான் இருக்கேன், காலை நிற்கக்கூடாது, என்ன செய்யிருக்காங்க, நீட் தான் வச்சுருக்கணும் அப்படின்னாங்க. நான் தம்பிகிட்ட சொல்லி நான் கீழே கூட உட்காந்துட்டு லைவ் போட சொல்லி பார்த்துட்ருப்பேன். இருந்தாலும் கூட தேவன் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். நான் இன்னைக்கு வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா சாங்ஸ் தான் எடுத்தேன், இந்த துணைவர் கட்ட கொடுத்தேன். எதுக்காக அப்படின்னா அந்த வாஞ்சை. அல்லேலூயா, ஆமென். இங்கே ஆராதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது அடையாளத்தை கேட்டாராம். என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கும். இந்த காலத்தில் நமக்கே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கூட இருக்க ஒட்டகங்களாம் தண்ணி வார்த்தாங்களாம். அப்பேற்பட்ட குணாதிசயம் வேணும் இன்னைக்கு பெண்களுக்கு. நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், தண்ணி காட்டக்கூடாது, தண்ணி வார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் அநேக பெண்கள் தான் இருக்கீங்க, மருமகளாக போக போகிறீங்க. மாமியாருக்கு தண்ணி காட்டாதீங்க. அல்லேலூயா. போகிற இடத்துல தண்ணி வார்க்கிறவளாக இருக்கணும். உங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும்
அல்லேலூயா, ஆமென். நீங்க அப்பேற்பட்ட நபராய் தான் தேவன் இருக்கணும்னு விரும்புகிறார். அதான் அந்த இருதயம், கனெக்டிவிட்டி. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை நினைப்பு நான் சொன்னேன். அல்லேலூயா, ஆமென். அதே போல் நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்டோம். நான் எழுந்துட்டேன், எனக்கு ஏன் இந்த கேள்வி, ஏன் இந்த கேள்வி? அதுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் விடை கிடைச்சதா? அல்லேலூயா. நம்ம ஆண்டோட கேள்வியே கேட்காதீங்க. உனக்கு வருது லேட்டாக வருதா? லேட்டஸ்ட்டாக வரும், பெஸ்ட்டாக வரும். பழைய ஏன் இப்பயே விசில் அடிக்கிறாங்க? ஏற்கனவே நிறைய பேர் தமிழ்நாட்டில் விசில் அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் தாமே எங்களை ஆசுத்த காப்பராக. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வரணும்? 8:30க்கு வரணும். நம்ம குவைட் டீம் இசை வாசிக்கிறவங்களாம் ½ அன் ஹவருக்கு முன்னாடி வரணும். 5 நிமிஷம் முன்னாடிலாம் வரக்கூடாது. ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கணும். ஜெபிக்காம மைக்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல கையை வைக்கக்கூடாது. ஆமென். அப்பதான் கடகன்னு வருது, எல்லாம் அப்பதான் பண்றது. நோ, ½ அன் ஹவர் முன்னாடி வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்ம ட்ரெயின்ல போனா ½ அன் ஹவர் முன்னாடி போறோம். லோக்கல் டெல்லிக்கு ஃப்ளைட்ல போனா 1 ஹவர் முன்னாடி போனோம். ஃபாரின் கண்ட்ரி போனா மினிமம் 3 hours 4 hours முன்னாடி போறோம். ஆனா சர்ச்சுக்கு போனா மட்டும் லேட்டா வருது. நோ, எக்ஸ்கியூஸே கிடையாது. அல்லேலூயா. நாம முன்மாதிரியா இருக்கணும். அதே போல வரும்போது கை வீசிட்டு வரக்கூடாது. பைபிள் எடுத்துட்டு வரணும். கையில பைபிள் எடுத்துட்டு வரது கிடையாது, நோட் எடுத்துட்டு வரது கிடையாது, பென் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏதோ அப்படியே ஏதோ சத்திரத்துக்கு போயிட்டு வரமா வரீங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க. அல்லேலூயா, ஆமென். நெக்ஸ்ட் டைம் பைபிள் இல்லாம யாருன்னா உள்ள வந்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிடுங்க, வராதீங்க. ஒரு எலக்ட்ரிஷியனா கண்டிப்பா டெஸ்டர் இருக்கணும். நீங்க சர்ச்சுக்கு தானே வரீங்க, தேவன் தொழுது கொள்ள வரீங்களே, ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளல, டூல்ஸ் கிட் வேணும்ல. இந்த தம்பி வராரு, பைபிள் எடுத்துன்னு வராரு, அப்புறம் பெருசா ஒன்று டேப். அல்லேலூயா. சில பேர்லாம் இருக்காங்க, இப்போ டேப் வந்துச்சு, பைபிள் வைக்கிறது கிடையாது, எடுத்து வரது கிடையாது. ஆனால் தம்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சில பேர் சின்ன பைபிளை பேக் பேக்கில் சொல்லிட்டு வராங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அல்லேலூயா. அதனால பைபிள் எடுத்து வரணும், நோட்ஸ் எடுத்து எழுதணும். இங்க எங்கன்னா வச்சிங்க பார்த்தீங்க அவ்வளவுதான். அல்லேலூயா, ஆமென். God bless you, God bless. அதே போல சாப்பாடு பரிமாறுறவங்க, இசைவாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அந்த பிளெஸிங்ஸ், அந்த பிரசன்ஸை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் பொறுமையாக உட்காந்து சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். God bless you. பிரைஸ் தி லார்ட். தம்பி பாஸ்டர் ஊழியக்காரர், அதுக்கிட்டே வந்து ஜெபம் பண்ணிக்கங்க. God bless you. ஆமென்.